வணக்கம். உங்கள் மாயாஸ்ட்ரோ. பூராடம் நட்சத்திரம். உங்களை நீங்களே யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ரகசியம். பூராடம் நூலாடாது என்றும், பூராடம் போராடும் என்றும், பூராடக்காரனோடு போராட முடியாது என்கிறது ஜோதிட பழமொழி. அப்போ பூராட நட்சத்திரம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் வீடான தனுசு ராசியிலே அமைகிறது. அப்போ பூராடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தனுசு ராசிக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டா குரு பகவான். பூராட நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நட்சத்திர அதிபதி சுக்கிரன். அப்போ பூராட நட்சத்திரம் சார்ந்தவங்களுக்கு பெரும்பாலும் என்ன மாதிரி குணாதிசயம் வரும்னு கேட்டீங்கன்னா, குரு சுக்கிரன் இந்த இரு கிரக குணாதிசயமே பெரும்பாலும் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. பூராடத்துக்காரங்க எந்த ஒரு காரியத்தையும் சாமர்த்தியமாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தந்தை தாய்கிட்ட நல்ல பேர் எடுப்பாங்க இவங்க. அதுக்கான வாய்ப்பு இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். அடுத்து எப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, சிரித்த முகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இவங்கள்ட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதையே தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜோதிட பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கையது கமலனாகும் கருமங்கள் பலவும் செய்யும், தையலால் பிணியனாகும் தாய் தந்தைக்கு இனியனாகும், மெய்யழகு உடையனாகும் விரும்பிய கல்வி கற்கும், பொய்யுரை ஒன்றும் சொல்லான் பூராட நாளினானே என்கிறது ஜோதிட பாடல். அப்போ போராட்டத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல புத்திசாலி, அமைதியான தோற்றம் இருக்கவங்களா இருக்கிறதுக்கான அமைதியா தான் இருப்பாங்கன்னு சொல்லுது. அடுத்தது நேர்மை, சாந்த குணம் கொண்டவங்களாக இவங்க இருப்பதற்கான வாய்ப்பும் பெரும்பான்மையாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க என்ன ஒரு குணாதிசயம்னு கேட்டீங்கன்னா, இவங்க பெரும்பாலும் யாருக்கிட்டையும் அடங்கி போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி, யார்ட்டையும் அடங்கிலாம் போக மாட்டாங்க. இதுவே உங்களுடைய குணாதிசயமாக இருக்க வாய்ப்பு உண்டு. அடுத்து பூராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பாதம் வாரியாக எந்த வயதில் ஒரு சில ஏற்ற இறக்கம் இருக்கு என்பதை பார்க்கலாம். இது என்ன கேட்டீங்கன்னா, இது 4 பாதமும் ஒரே ராசியில தனுசு ராசியில இருக்கிறதுனால ஒரு 2, 3, 4 வருஷம் முன்ன பின்ன கொஞ்சம் திசாபுத்தி காலங்களில் ஏற்ற இறக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு தோராயமா 1ஆம் பாதம் பூராடம் 1ஆம் பாதங்களுக்கு ஒரு 17 வயசு வரைக்கும் சுக்கிர திசை நடப்பதாக நாம் கணக்கீடு எடுத்துக்கொண்டால், இவங்க பிறந்தலேருந்து குடும்பத்துல படிப்படியா தன வசதி, தொழில் வசதி, தொழில் விருத்தி, தன விருத்தி எல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிற்பாதி சுக்கிர திசை இன்னும் தாராள பண வசதி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 18, 23 என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு சூரிய திசை. இந்த காலத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சூரிய திசை கல்வி சிறக்கும், கொஞ்சம் லைட்டா சோம்பல் தன்மை இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 23ல இருந்து 33 என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்திர திசை. இந்த சந்திர திசை என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலே நல்ல திசை தான், ஜாதகருக்கு ஒரு நிலையான வேலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து குழந்தை பாய்க்கு கூட கிடைக்கும் 1ஆம் பாதங்கள், இப்படிதான் கணக்கு எடுத்துக்கலாம். 33ல இருந்து 43 வரை நடக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய திசை. இந்த செவ்வாய் திசை என்னன்னு கேட்டீங்கன்னா, தொழில் விருத்தி, வீடு, வண்டி, வாகன சேர்க்கை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, 40ல இருந்து 58 இவங்களுக்கு ராகு திசை. முற்பாதி ராகு சிறப்பு, பிற்பாதி ராகு சிறப்பில்லை என்றே வைத்துக் கொள்ளலாம். முற்பாதி ராகு நல்லா இருக்கும், பிற்பாதி ராகு நண்பர்கள், உறவினர்கள் என்ன ஆகும், பகையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அடுத்து வரக்கூடிய குரு பகவான் திசை இவர்களுக்கு மிக மிக நன்மையை கொடுக்கக்கூடிய குரு திசை. அடுத்து என்னன்னா, இந்த பண கஷ்டம் இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குரு திசை தீர்த்து வச்சுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. பூரம் 2 ஒரு 13 வருஷம் சுக்கிர திசை நடப்பதை நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்துல தன வசதி, பண வசதி, விற்பாதி சுக்கிரன் இன்னும் ஒண்ணு கேட்டீங்கன்னா தாராள பண வசதி கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். 13ல இருந்து 19 நல்ல கல்வி, கொஞ்சம் சோம்பல் தன்மை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. 19 to 29 சந்திர திசை நல்ல திசையை, நல்ல வேலையை கொடுக்கக்கூடிய, நல்ல உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய சந்திர திசை அமைவதற்கான சந்திர திசை அமைச்சு கொடுப்பார். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமணம் கூட இந்த சந்திர திசையை உங்களுக்கு பெரும்பாலும் நடந்துடும். 29ல 36 நடைபெறக்கூடிய செவ்வாய் பகவான் திசை தொழில் விருத்தி, வண்டி, வாகனம் இது போன்ற விருத்தி. ஆக மொத்தம் செவ்வாய் திசை உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நன்மையே. அடுத்தது 36ல இருந்து 54 வரைக்கும் நடக்கக்கூடிய ராகு, முற்பாதி ராகு சிறப்பு, பிற்பாதி ராகு சிறப்பில்லை. முற்பாதி ராகு நல்லா இருக்குங்க, பிற்பாதி ராகு என்னன்னு கேட்டீங்கன்னா உறவினர் விரோதம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து வரக்கூடிய குரு திசை மிக மிக மேன்மை கொடுக்கும், இவங்களுக்கு என்ன பண கஷ்டம் தீரக்கூடிய அமைப்பு. பூராடம் 3 ஒரு 8 வயசு துக்குறது குடும்பத்துல எப்படி இருக்குங்க,
நல்லாவே இருக்கும். நல்ல பணவரவு தனவரவு சூப்பரா இருக்கும். 8 to 14 சூரியன் நல்ல கல்வியை கொடுக்கும், கொஞ்சம் சோம்பல் தன்மையை கொடுக்கும். 14 to 24 நடக்கக்கூடிய சந்திர திசை. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சந்திர திசை நல்லா தான் நல்ல கல்வி வீடு மனை கூட வீட்டில் வாங்கி கொடுத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. 24 31 செவ்வாய் இங்கே தொழில் விருத்தி, வீடு வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாம் அவங்களுக்கு தெளிவாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. 31 49 வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகு முற்பாதி ராகு சிறப்பு, பிற்பாதி ராகு சிறப்பை தருவதான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு பிற்பாடு வரக்கூடிய குரு திசை மிக மிக யோக பலனே தான். இவங்க பண கஷ்டம் அப்பதான் தீரப்போகுது. பூராடம் 4ஆம் பாதம் 3 வருஷம் சுக்கிரன் குடும்பத்துல உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும், நல்ல பணவரவு இருக்கும். 3 to 9 சூரியன் நல்ல கல்வி கொஞ்சம் மந்தத்தன்மை கொடுக்கும். 9 to 19 சந்திர திசை நல்ல சந்திர திசை வீட்டில் உள்ளவங்களுக்கு வீடு வாகனம் இதெல்லாம் வீடு கட்டும் யோகம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுப்பாரு. அடுத்து 19 to 26 செவ்வாய் இவருக்கு நல்ல கல்வியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. நல்ல கல்வி தொழில் விருத்தி இவருக்கு நல்ல வேலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் பகவானால் நடக்கும். 26 44 ராகு முற்பாதி ராகு நல்லா இருக்குங்க, பிற்பாதி ராகு சிறப்பை தருவதற்கான வாய்ப்பு இல்லை. அடுத்து வரக்கூடிய குரு பகவான் திசையில இவங்க பூராடம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது பூராடம் நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராஜேஸ்வரி, வணங்க வேண்டிய ஆலயம் திருநாவலூர், வழங்க வேண்டிய தானம் போலி, அணிய வேண்டிய ரத்தினம் புஷ்பரகம், அதிர்ஷ்ட திசை தெற்கு தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் 3 6, அதிர்ஷ்ட கிழமை வியாழன் வெள்ளி. பஞ்சபட்சி கோழி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பூராட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பஞ்சபட்சி கோழியான அரசு பூன் நடைக்காலங்களில் எந்த ஒரு வேலையும் செய்தால் வெற்றி பெறலாம். நட்சத்திர பட்சி கௌதாரி. அடுத்தது வணங்க வேண்டிய பைரவர் அவினாசியப்பர் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ கால பைரவர். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வணங்க வேண்டிய மாதா சித்தி. எனவே பூராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவங்க நீங்கள் வணங்க வேண்டிய மாதா சித்தி என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.